சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கபாலி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாரும் பயங்கர பரபரப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தலைவர் இதில் வந்து ஒரு வயசான கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் பல யங்ஸ்டர்ஸோட நடிச்சிருக்காரு, வளர்ந்துட்டு வர்ற ஹீரோஸ் கூட. ஆனாலும் படத்துடைய ஆடியோ ரிலீஸை வந்து தானு பயங்கர பெரிய அளவில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவரே ஹோஸ்ட் பண்ண போகிறதா சொன்னார். பட் இப்போது எல்லா தேதிகளும் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டும் சரி, ஆடியோ லான்ச் ரேட்டும் சரி, எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம தலைவர் அமெரிக்கால ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த படத்துக்கு சில சிறப்பு காட்சிகளை சேர்க்கணும் அப்படிங்கறதால கொஞ்சம் பொறுமையா இருங்க. எது எது வேணுமோ நிதானமா படத்தை ஹாலிவுட் தரத்துக்கு முழுமையா நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்க கையில கொடுக்கிறோம், சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரசிகர்களும் வந்து ரஜினியை கொஞ்சத்துல விட்டு கொடுக்கல. 2.0 திரைப்படம் கூடவே கபாலி திரைப்படம் இதெல்லாம் மாறி மாறி தலைவர் வந்து ஷூட்டிங்ல கலந்துகிட்டதுனால அவர் ரொம்பவே வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்திருப்பாரு. அதனால ஓய்வு எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அதனால தான் படத்துடைய டேட்லாம் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கு. ரஜினி சாருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இன்னும் அமெரிக்கால இருந்து இன்னும் திரும்ப வரல? அவரால் தான் இந்த நிகழ்ச்சிகள் அப்புறம் படத்துடைய டேட்டு இதெல்லாம் தள்ளி போகுதே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. படத்தோட டிலேக்கு உண்மையிலே ரஜினி சாரோடைய டிலே தான் காரணமா, இல்லை படத்தில் அவங்க சொன்ன மாதிரியே சிறப்பு காட்சிகளை சேர்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பாத்தீங்கன்னா ஒரு இடம்லாம் தங்க முடியாது எங்களால. லிட்டரலி ஒரு 4 days கேரவன்லயே படுத்துக்கிட்டு அந்த படத்துல அந்த சாங் நடிச்சு கொடுத்தாரு. ரஜினி சாரையும் கமல் சாரையும் மிக்ஸ் பண்ண ஒரே ஒரு நடிகர் தனுஷ் தான்.